வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய கடற்படை அரபிக்கடலில் போருக்கு தயாராக இருந்த நிலையில் அதன் தாக்குதல் இலக்குகளில் ஒன்றாக கராச்சி இருந்தது என்பதை இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் பிரம்மோத் உறுதி செய்துள்ளார். அவரது கூற்றின்படி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய கடற்படை உடனடியாக வடக்கு அரேபிய கடலில் அதன் விமானம் தாங்கிய கப்பல் போர்க்குழுவை முழு போர் தயார் நிலையில் அணிதிரட்டியது. விமானம் தாங்கிய கப்பல் போர்க்குழு என்பது பிரதான விமானம் தாங்கிய கப்பல், துணை கப்பல்களாக கண்ணுக்கு தெரியக்கூடிய கடல் மேல்மட்ட போர்க்கப்பல்கள், கண் பார்வையில் படாத ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல்கள். இவை தவிர விமானம் தாங்கிய கப்பல் மேல்தளத்தில் தாக்குதல் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள். மொத்தத்தில் தரை, கடல், வான் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு முழுமையான அணிதிரட்டல் போர் தயார் நிலையில் வடக்கு அரேபிய கடலில் நின்றது. இறுதி உத்தரவுக்காக காத்திருந்தது. ராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகளுடன் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வைஸ் அட்மிரல் பிரம்மோத், ஆபரேஷன் சிந்தூர் கீழ் பாகிஸ்தானின் நிதி தலைநகரான கராச்சி உட்பட அதிக மதிப்புள்ள இலக்குகளை தாக்கும் திறனுடன் இந்திய கடற்படை முன்னோக்கி நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார். ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது கோழைத்தனமான தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இந்திய கடற்படையின் விமானம் தாங்கிய போர்க்குழு மிக துரிதமாக இந்த கடல் அணிதிரட்டலை நடத்தியது. தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் 96 மணி நேரத்துக்குள் அரேபிய கடலில் தந்திரோபாயங்கள் மற்றும் நடைமுறைகளை இந்திய கடற்படை சோதித்து மேம்படுத்தியது. இதையடுத்து பாகிஸ்தானின் கடற்படை மற்றும் விமான பிரிவுகள் பெரும்பாலும் தற்காப்பு நிலைப்பாட்டிற்கு தள்ளப்பட்டன. பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் துறைமுகங்களுக்குள் பின்வாங்கின. அத்துடன் இந்திய கடற்படை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க பாகிஸ்தான் கடற்கரை ஓரங்களுக்கு அருகில் நங்கூரம் விட்டுவிட்டு பதட்டத்துடன் காத்திருந்தன. வடக்கு அரேபிய கடலில் இந்திய கடற்படை கப்பல்கள் தீர்க்கமான மற்றும் தடுப்பு நிலையில் முன்னோக்கி நிறுத்தப்பட்டன. இந்திய கடற்படை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் கராச்சி உட்பட கடலிலும் நிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை தாக்க முழு தயார் நிலை மற்றும் திறனுடன் கப்பல்கள் கடலில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. ஏற்றுக்கொண்டு அளவிடப்பட்ட அணுகுமுறையை வைஸ் அட்மிரல் பிரம்மோத் விளக்கினார். பாகிஸ்தானின் எந்த ஒரு விரோத நடவடிக்கைக்கும் தீர்க்கமாக பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை நம்பகமான தடுப்பு நிலையில் கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு கூர்மையான எச்சரிக்கையை விடுத்த இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் பிரம்மோத், இந்த முறை பாகிஸ்தானின் எந்த நடவடிக்கைகளை எடுக்க துணிந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும் என்று கூறினார். அப்படியான ஒரு தெளிவான அணிவகுப்பு எதிரியின் கண்களுக்கு முன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. மொத்தத்தில் கராச்சி ஒரு கடல் முற்றுகைக்குள் இருந்தது. கடல் முற்றுகையின் தாக்குதல் சாத்தியங்களை பாருங்கள். இந்திய கடற்படையின் கப்பல்களில் இருந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டு பாகிஸ்தான் கடற்படையின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்திய கடற்படையின் கடல் மேல்மட்ட கப்பல்களில் இருந்து குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டு கராச்சியின் அதிபெருமதிமிக்க தரை இலக்குகளை தாக்கப்பட முடியும். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டு கராச்சியின் அதிபெருமதிமிக்க தரை இலக்குகள் தாக்கப்பட முடியும். இந்திய விமானம் தாங்கிய கப்பல் மேல்மட்டத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் MiG-29 விமானங்கள் வானில் இருந்து தரைக்கு ஏவப்படும் பலரக ஏவுகணைகள் மூலம் கராச்சியின் தரை இலக்குகளை தாக்கலாம். இவை எல்லாவற்றையும் தவிர கராச்சி துறைமுகம் முழுமையாக முடக்கப்படலாம். இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் பிரம்மோத், பாகிஸ்தான் எந்த நடவடிக்கையும் எடுக்க துணிந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும் என்று கூறியதன் அர்த்தம் இதுதான். அதை நன்றாகவே புரிந்து கொண்ட பாகிஸ்தான் இந்திய கப்பல்கள் மீது எந்த ஒரு தாக்குதல் முயற்சியினையும் செய்யவில்லை. நாம் குறிப்பிட்ட அந்த செய்தியாளர் மாநாட்டில் பலரது மனங்களில் உள்ள ஒரு கேள்விக்கு இந்திய விமானப்படையின் தளபதி பதிலளித்தார். அந்த கேள்வி, இந்திய விமானப்படை ரஃபால் விமானத்தை போரில் இழந்ததா? அது தொடர்பாக வெளியான தகவல்கள் உண்மையா? இது தொடர்பான காணொலி ஒன்று பரபரப்பு மீடியாவின் இந்திய காணொலிகளுக்கான நமது மீடியா யூடியூப் சேனலில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் ரஃபால் விமானம் பற்றிய அந்த காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் பதிலளித்தது. இருப்பினும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட்டு அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கி எந்த ஒரு உயிரிழப்புகள் அல்லது சேதத்தையும் தடுத்தன. செய்தியாளர் மாநாட்டில் பேசிய இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் AK பாரதி ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படையின் சில செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை வெளியிட்டார். உண்மையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்திய முப்படைகளிலும் இந்திய விமானப்படையின் பங்களிப்பு தான் மிக அதிகமாக இருந்தது. பாகிஸ்தானுக்குள் அதிகளவு சேதத்தை ஏற்படுத்தியதும் இந்திய விமானப்படை தான். இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் AK பாரதியின் கூற்றுப்படி ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படையின் விமானங்களில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வெற்றிகரமாக அளித்தன.
நாங்கள் தேர்ந்தெடுத்த முறைகள் மற்றும் வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அது எதிரி இலக்குகளில் விரும்பிய விளைவுகளை ஏற்படுத்தியது என்றார். இந்திய விமானப்படையின் விமான தாக்குதல்களில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்று மற்றொரு கேள்வி உண்டு. எங்கள் நோக்கம் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது அல்ல. ஆனால் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை அவர்கள் கணக்கிடுவார்கள். அந்த தகவல்களை அவர்கள், அதாவது பாகிஸ்தானியர்கள் தான் வெளியிட வேண்டும். எங்கள் வேலை இலக்கை தாக்குவதை தவிர இறந்தவர்கள் வைக்கப்படும் உடல் பைகளை எண்ணுவது அல்ல என்று ஏர் மார்ஷல் கூறினார். இந்திய டிஜிஎம்ஓவின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஆயுதப்படைகள் அதிக மதிப்புள்ள இலக்குகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்றதாக கூறினார். அது பற்றி கூறிய அவர் 9 தீவிரவாத மையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதில் IC-814 விமான கடத்தல் மற்றும் புல்வாமா குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட யூசுப் அசார், அப்துல் மாலிக் ரவுஃப் மற்றும் முதாசிர் அகமது போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகள் அடங்கும் என்று கூறினார். IC-814 என்று அவர் குறிப்பிட்டது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 814. இந்தியன் ஏர்லைன்ஸ் என்பது இந்தியாவில் அரசுக்கு சொந்தமான விமான நிறுவனமாக இருந்தது. பின்னர் அது ஏர் இந்தியா லிமிடெட்டின் ஒரு பிரிவாக மாறியது. இறுதியில் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அதன் செயல்பாடுகளை நிறுத்தியது. இது டெல்லியை தளமாக கொண்டு முதன்மையாக உள்நாட்டு வழித்தடங்களிலும் அண்டை நாடுகளுக்கான சில சர்வதேச சேவைகளும் கவனம் செலுத்திய விமான நிறுவனம். பொதுவாக IC-814 என்று அழைக்கப்படும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 ஏர்பஸ் A300 விமானம் 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி 5 ஹர்கத் உல் முஜாஹிதீன் தீவிரவாத இயக்க உறுப்பினர்களால் கடத்தப்பட்டது. காத்மண்டுவில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் இந்திய வான்வெளியில் நுழைந்து சிறிது நேரத்திலேயே இந்திய IST நேரம் 4:53 மணிக்கு கடத்தப்பட்டது. அந்த கடத்தலோடு தொடர்புடைய நபர்கள் 25 ஆண்டுகளின் பின் இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படையின் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டனர். ஏர் மார்ஷல் பாரதி கூறிய போது, ஆபரேஷன் சிந்தூர் வானவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை பல பாகிஸ்தான் விமானங்களை வீழ்த்தியதையும் எதிரி விமானங்கள் இந்திய வான்வெளியில் அத்துமுறை நுழைவதை தடுத்ததையும் உறுதிப்படுத்தினார். அது பற்றி கூறிய அவர், நிச்சயமாக நாங்கள் ஒரு சில விமானங்களை வீழ்த்தியுள்ளோம். நிச்சயமாக அவர்களின் தரப்பில் நாங்கள் ஏற்படுத்திய இழப்புகள் உள்ளன என்று கூறினார். இந்திய டிஜிஎம்ஓவின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் போருக்கு குறையாது என்று கூறினார். அதாவது இப்போது நடப்பது ஒரு முழு அளவிலான போராக இல்லாவிட்டாலும் போருக்கான அம்சங்களை கொண்டுள்ளது. அது பற்றி கூறிய அவர், எல்லை கட்டுப்பாடு கூடு முழுவதும் ஊடுருவல் முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டது. கடந்த 3 தொடக்கம் 4 நாட்களாக நடந்து வரும் நடவடிக்கைகள் ஒரு போருக்கு சமமானவை. சாதாரண சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் நாடுகளின் விமானப்படைகள் வானில் பறந்து ஒருவரை ஒருவர் தாக்குவதில்லை. சாதாரண சூழ்நிலைகளில் கட்டுப்பாடு கோடை தாண்டி ஊடுருவுகிறது தீவிரவாதிகளால் செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி ஊடுருவலில் ஈடுபடக்கூடும் என்று எங்களுக்கு தகவல் உள்ளது. இது எங்கள் தளங்களுக்கு சேதம் விளைவிக்க முயற்சிக்கும் நடவடிக்கை என்று லெப்டினன்ட் ஜெனரல் கூறினார். போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் ராணுவம் முன்னதாகவே இந்தியாவை தொடர்பு கொண்டதாகவும் மாலை 5 மணி முதல் நிலம், கடல் மற்றும் விமான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாகவும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கடந்த சனிக்கிழமை தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இரு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்து சில மணி நேரத்திலேயே இந்தியாவுக்குள் தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான். அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. அப்படியான சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே இன்று திங்கட்கிழமை மே 12ஆம் தேதி நண்பகல் மற்றொரு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. திடீரென வந்த இந்த போர் நிறுத்தம் குறிப்பாக அது நடந்த விதத்தில் இந்தியாவில் சில குரல்களை எழுப்பியுள்ளது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரான பிரபல கட்டுரையாளர் ஸ்வவன் தாஸ்குப்தா இந்த போர் நிறுத்தம் இந்தியாவில் குறைந்தபட்சம் 2 காரணங்களுக்காக சரியாக போகவில்லை என்று பதிவிட்டார். முதலாவது, திடீரென்று எங்கிருந்தோ தோன்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் போர் நிறுத்தத்தை முதலில் வெளிப்படையாக அறிவித்தார். இரண்டாவதாக, பாரதத்திற்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்களை ஒரு நல்ல செயலாக பாகிஸ்தான் இன்னமும் பார்க்கிறது என்பது தெளிவாகிறது. அது ஒரு போர் செயலாக கருதப்பட்டாலும் கூட என்று குறிப்பிட்டார்.